நெக்ஸ்ட்டு ஸ்லோகன் ரைட்டிங். ஸ்லோகன் அப்படின்னா என்னென்னா கேட்சி வேர்ட்ஸ் தான் ஸ்லோகன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்லோகன் ரைட்டிங்ஸ் பொறுத்தவரையிலும் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம தேவைப்படக்கூடிய கேட்சியாக, ரைமிங்காக, யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மக்களோட மனசில் பதியக்கூடிய அளவுக்கு நம்ம ஸ்லோகன்ஸை ரெடி பண்ணோம். ஸோ இன் திஸ் வே யூ வில் பி ஆஸ்க்டு 3 ப்ராடக்ட்ஸ் டு ரைட் 3 ஸ்லோகன்ஸ். இட் மஸ்ட் பி வெரி அட்ராக்டிவ், கேட்சிவ், ஸ்டைலிஷ் எக்ஸெட்ரா. இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம். ஜென்ரலி ஸ்லோகன்ஸ் ஆர் ரிட்டன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அட்வர்டைசிங் a product or to create an awareness among the public for a social cause. அதாவது ஒரு ப்ராடக்டை ஒரு சந்தையில் சேல் பண்ணுறதுக்கு, அது மக்கள் மனதில் அந்த ப்ராடக்டை பற்றி ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லோகனை, ஒரு சென்டென்ஸை ரெடி பண்ணுறதுக்கு பேர் தான், ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறதுக்கு பேர் தான் அது ஸ்லோகன் ரைட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்னென்ன வாட் ஆர் த வேஸ், என்னென்ன வேஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, சிம்பிள் அண்ட் கேட்சி ஃப்ரேசஸ் அக்கம்பனிங் எ லோகோ ஆர் அ பிராண்ட். அதாவது இதுதான் ஒரு முத்திரை. ஒரு சிம்பிளாக ஒரு கேட்சியாக ஃப்ரேசஸை வந்து நம்ம வந்து அந்த பிராண்டுக்கு ஒரு வலு சேர்க்கிறது. தட் encapsulate a product's appeal or the mission of a firm that makes it catchy, which when used consistently over a long period becomes an important component of kids identification or image. அந்த ஸ்லோகனை வந்து நம்ம சொன்னோம்னாலே, ஒரு ஸ்லோகனை, ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்லோகன் ரெடி பண்ணிட்டோம்னாலே அதுவே போதும் அந்த ப்ராடக்டோடைய வெற்றி அப்படின்ற மாதிரி. அதே போல் அந்த ஸ்லோகன் எந்தளவுக்கு வந்து மக்களுடைய மனசில் அது போய் ரீச் ஆகுதோ, ஸோ அது வந்து அந்த ஸ்லோகனை சொல்லும்போதே மக்களுடைய மனசில் அந்த பிராண்டோடைய நேமும் வந்துடும் அப்படின்றது தான். They are also called catchy lines, strap line or a tag line. பாருங்கள், ஸ்லோகன்ஸ்க்கு எத்தனை நேம் சொல்லியிருக்காங்கன்னா, கேட்ச் லைன்ஸ், ஸ்ட்ராப் லைன்ஸ், டேக் லைன் எல்லாம் ஸ்லோகன்ஸ் தான். ரைமிங் அந்த கேட்சி ஃப்ரேசஸ் தான் அதை சொல்கிறோம். லைக் நெய்பர்ஸ் என்வி, ஓனர்ஸ் ப்ரைட். ஒரு ப்ராடக்டை பற்றி நம்ம பார்த்தோம்னா, அந்தளவுக்கு அதிகமான என்வின்னா பொறாமை, அதாவது மற்றவங்களே பொறாமைப்படுற அளவுக்கு நமக்கு பெருமைப்படுற மாதிரி, ப்ரைட்னா பெருமைப்படுற அளவுக்கு அந்த ஒரு ப்ராடக்ட் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அவேர்னஸ் ஸ்லோகன்ஸ் ஆர் ரிட்டன் டு கிரியேட் அவேர்னஸ் அமங் த ஜென்ரல் பப்ளிக். அதே மாதிரி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சில ஸ்லோகன் எழுதுகிறோம். அது வந்து பப்ளிக், பொதுமக்களுக்காக நம்ம எழுதுகிறோம். இட் இஸ் டன் ஃபார் எ சோசியல் காஸ். அது வந்து ஒரு சமூகத்தை ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கான விஷயமாகவும் அது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நோ ஹாலிடே ஃபார் சேஃப்டி. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு சேஃப்டியை மெஷர் பண்ணுற மாதிரி ஒன்று. ஏன்னா நம்ம வந்து பாதுகாப்புக்கு நம்ம லீவே கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி. டிப்ஸ் ஃபார் ரைட்டிங் அண்ட் எஃபெக்டிவ் ஸ்லோகன். ஒரு நல்ல ஒரு ஸ்லோகன் எழுதுறதுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹைலைட் ஏ கீ பெனிஃபிட். The point of slogan is to differentiate a product or a brand from that of its competitors while also underscoring the company's general mission. அதாவது ஒரு ஸ்லோகனை வந்து நம்ம மற்ற ப்ராடக்ட்டு கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது, நம்ம ப்ராடக்டோடைய ஸ்லோகன் சரியாததுன்னா அது வந்து நிச்சயமாக நம்ம காம்படிட்டர்ஸ் வந்து நம்ம வந்து மேலே போயிடும், நம்ம வந்து டாப்பில் கொண்டு வரதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி அதை ப்ராடக்ட் பண்ணுறதுக்கும், அதை தயாரிக்கிறதுக்கும், அது மூலிமா லாபம் அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்பிளைன் த கம்பெனிஸ் கமிட்மெண்ட். கம்பெனிஸோட கமிட்மெண்ட் என்னன்றதை அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த கமிட்மெண்ட்ஸ்னால் அது தேவை, அந்த ப்ராடக்டோடைய தேவை என்னன்றது. பி கன்சிஸ்டன்ட், ரொம்ப உறுதித்தன்மை இருக்கணும் அதில். கீப் இட் ஷார்ட் அண்ட் சிம்பிள், ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும், கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கணும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்லோகன். கிவ் தெம் ரித்தம், ரைம் அண்ட் ரிங்கு. இது எல்லாமே அதில் இருக்கணும். ரித்தமாக இருக்கணும், ரைமிங்காகவும் இருக்கணும், ரிங்காகவும் இருக்கணும். ஸ்டே ஹானஸ்ட். அதில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப நேர்மையாக இருக்கிறது. மேக் இட் டைம்லெஸ். அது எப்போவுமே வந்து காலங்காலமாக நீடிச்சிருக்கிற மாதிரி இருக்கணும். பி யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட். மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது அது தனித்துவமாக இருக்கணும் அந்த ப்ராடக்ட். அதுக்கான ஸ்லோகன். வைல் ரைட்டிங் ஸ்லோகன்ஸ் டு கிரியேட் அவேர்னஸ் அமங் த பப்ளிக். ஸ்லோகன்ஸ் அதாவது அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி. எக்ஸ்பிளைன் த நீட் ஃபார் த சேஞ்ச், மேக் இட் சென்சிபிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ மாற்றத்துக்கான ஒரு நேரம்,
ரொம்ப சென்சிபிளி அண்டு புரியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும். கீப் இன் மைண்ட் த டார்கெட் ஆடியன்ஸ் அண்டு யூஸ் கேட்சி ஃப்ரேசஸ் டு சூட் த ஆடியன்ஸ். ஸோ ஆடியன்ஸை கேட்ச் பண்ணுற மாதிரி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரி நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கிட்டு ஒரு ப்ராடக்ட்டுக்கான ஸ்லோகன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், ரெடி பண்ணி கொடுக்கணும். இங்கே பாருங்கள், லுக் அட் த பிக்சர்ஸ் கிவன் பிலோ அண்ட் ரைட் ஸ்லோகன்ஸ் டு அட்வர்டைஸ் த ப்ராடக்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சஜஸ்ட் யுவர் ஓன் பிராண்ட் நேம் ஃபார் ஈச் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ்னு கொடுத்துருவாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம கொஷின் பேப்பரில் இந்த பிக்சர் கொடுக்க மாட்டாங்க. இது என்னது டூத் பேஸ்ட், இது என்னது அந்த ஆர்ஓ மிஷினு, இது என்னது கேமரா, இது என்னது குலோப் ஜாமுன் அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸில் கொடுத்துருவாங்க. ரைட் ஸ்லோகன்ஸ் டு கிரியேட் அவேர்னஸ் ஆஃப் த ஃபாலோயிங் டாபிக்ஸ் யூஸிங் த டிப்ஸ் கிவன் எபோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில டாபிக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம என்னென்ன அப்படின்றது பார்க்குறோம். இங்கே பாருங்கள், நம்ம கேட்டது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புக் பேக் எக்ஸசைஸில் அதில் ஃபஸ்ட் ஒன் டூத் பேஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்மைல் வித் ஸ்ட்ரென்த் பியூர் ஃப்ரெஷ் க்ளீன். இது டூத் பேஸ்ட்டுக்கான ஒரு ஸ்லோகன். கோல்கேட் ஹெல்ப்ஸ் ஸ்டாப் கேவிட்டிஸ் பிஃபோர் தே ஸ்டார்ட். கேவிட்டிஸை கொல்லும் கோல்கேட் அப்படின்னு பேரையே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ரைட் எ ஸ்லோகன் ஃபார் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் பியூரிட் அப்படின்றது தான். அந்த கென்ட்டு வாட்டர் பியூரிஃபையரில் நம்ம விளம்பரப்படுத்துகிறோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரிங்க் மோர் வாட்டர், பியூர் வாட்டர், ட்ரிங்க் பியூர் வாட்டர், ஸ்டே ஹெல்த்தி அப்படின்ற ஸ்லோகன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரைட் எ ஸ்லோகன் ஃபார் கேமரா கொடாக். இந்த கேமராக்கு என்ன எழுதுனா ஷூட் கேமராஸ் நாட் அனிமல்ஸ். கேமரா தான் ஷூட் பண்ணவே தவிர அனிமல்ஸை ஷூட் பண்ண கொள்ளக்கூடாது அப்படின்றத சோசியல் அவேர்னஸ் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஹாலிடேஸ் ஆர் கொடாக் டேஸ். டேஸ் ஹாலிடே அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக இருப்போம், அப்போ கேமரா எடுத்துகிட்டு ஊர் சுற்ற போயிடும், நல்ல சீன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணும் அப்படின்ற மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. ரைட் எ ஸ்லோகன் ஃபார் குலோப் ஜாமுன் ஜிடிஆர் குலோப் ஜாமுனுடைய அந்த விளம்பரம்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஸ்வீட், ஸோ குட், ஷியோர் டு பிரிங் ஸ்மைல்ஸ். ரைட் எ ஸ்லோகன் கிரியேட் அவேர்னஸ் ஃபார் ஜங்க் ஃபுட்னு கொடுத்துருக்காங்க. ஜங்க் ஃபுட்ஸ் ஆர் டாக்ஸின்ஸ், ஈட் ஒன்லி ஹெல்த்தி ஃபுட், ஹீட் ஹெல்த்தி டு ஸ்டே ஹெல்த்தின்னு கொடுத்துருக்காங்க. ரைட் எ கிரியேட் அவேர்னஸ் ஃபார் லேபர் டேக்கான அவேர்னஸை க்ரியேட் பண்ணி ஸ்லோகன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. கிவ் லேபர்ஸ் ஆஃப் ஒன் டே டு கிவ் தெம் சம் ரெஸ்ட்டு. லேபர்ஸ் ஆஃப் ஒன் டேன்னா லேபர்ஸ்க்கு வந்து லீவ் கொடுக்கணும், ஸோ அதனால் அவங்க ரெஸ்ட் எடுக்கலாம், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும். லேபர்ஸ் ஆர் யுவர் மெனி ஹேண்ட்ஸ், கீப் தெம் ஹாப்பி. ஏன்னா அவங்க தான் நம்மளுடைய பல கைகள், அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். ரைட் எ கிரியேட் அவேர்னஸ் ஃபார் சேவ் வாட்டருக்கு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா ஸ்லோகன் எழுதி சொல்லியிருக்காங்க. கன்சர்வ் வாட்டர், கன்சர்வ் லைஃப். கன்சர்வ்னால் பாதுகாக்கிறது, சேமிக்கிறது. சேவ் வாட்டர் ஃபார் ஃப்யூச்சர். ரைட் எ கிரியேட் அவேர்னஸ் ஃபார் யோகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கு பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸ்டர்னல் அண்டு இன்டர்னல் பியூரிஃபையர், உள்ளேயும் சுத்தம் பண்ணும் வெளியும் சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பியூரிஃபையராக தான் யோகா வந்து நம்ம பார்க்குறோன்னு. யோகா இஸ் ஆஸ் கோல்டு ஆஸ் இந்தியா. இந்தியாவில் யோகா தங்கத்தை மாதிரி பார்க்குறாங்க, மதிக்கிறாங்கன்ற சொல்லி. ரைட் எ கிரியேட் அவேர்னஸ் ஃபார் பிளட் டொனேஷனுக்கான ஒரு அவேர்னஸோடைய ஒரு ஸ்லோகன் பார்த்தோம்னா ஸ்பேர் ஒன்லி 15 minutes அண்ட் சேவ் ஒன் லைஃப். 15 நிமிஷம் நீங்கள் ஸ்பேர் பண்ணிங்கன்னா அவங்களுடைய லைஃப்பையும் என்ன பண்ணலாம், நீங்கள் சேவ் பண்ணலாம். பிரிங் எ லைஃப் பேக் டு பவர். ஸோ மொபைலில் இயங்கிறதுக்கு எப்படி வந்து நமக்கு பவர் தேவையோ அதே மாதிரி இந்த மனித உடல் இயங்கிறதுக்கு நமக்கு நிச்சயமாக பிளட் தேவை அப்படின்ற ஒரு ஆங்கிளில் கூட இந்த பிளட் டொனேஷனை பற்றியான அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஸ்லோகன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 3 ஸ்லோகன்ஸ் கொடுத்து 3 ப்ராடக்ட் கொடுத்து அதுக்கான ரைட் 3 ஸ்லோகன்ஸ் ஃபார் த கிவன் ப்ராடக்ட்ஸ்ன்னு கொடுக்கலாம். சில நேரங்களில் ஒரே ஒரு ப்ராடக்டை கொடுத்து 3 ஸ்லோகன்ஸ் கூட கேட்கலாம். சரியா, இந்த ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய, தட் மீன்ஸ் கைடில் இருக்கக்கூடியதும் புக்கில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நீட்டாக தெளிவாக படிங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோஸ். கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்கை நல்லா ஃபாலோ பண்ணி எழுதுங்க. கஷ்டப்பட்டால் தான் மார்க் வாங்க முடியும் அப்படின்ற விஷயத்தை மறந்துடக்கூடாது. தேங்க்யூ.